ஆபா வா 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 அப்பாடி பங்கஜம் பங்கஜம் வாங்கோண்ணா வாங்கோண்ணா. என்ன பங்கஜம் என்ன வெயிலு அடே அப்பா நான் அங்க போயிட்டு நான் பேங்குக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த மேல வேர்த்து ஊத்துறது. இப்ப காத்தாலேயே இவ்வளோ வெயிலா இருக்கு இல்லனா வெளியே பயங்கர வெயிலா இருக்கு பொங்கஜம். ஆமாண்ணா. ஆனா சமீப காலமா நமக்கு தெரியுது இல்ல வெயிலு வர வர இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல வெயிலு. ஆமாண்ணா எங்கண்ணா இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டியாச்சு. எக்ஸ்டென்ஷன் ரோடு எக்ஸ்டென்ஷன் சொல்லி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டா அப்புறம் எங்கன்னா நமக்கு நிழல் இருக்கும். கொஞ்சம் இப்படி காத்து நல்லா வந்தா தானே ரோட்ல போயிட்டு வரதுக்கும் நல்லா இருக்கும். அது உண்மைதான். இப்ப அவ சொல்றா இந்த மரத்தை பத்தி மரத்தை பாதுகாக்கணும் வெட்டப்படாது அப்படின்லாம் சொல்றா. ஆனா நம்ம பார்த்த உடனே அந்த 4 வழிச்சாலை போடுறதுக்கு இந்த மெட்ரோ ரயில் இதுக்கு போடுறதுக்கு பெரிய பெரிய மரம் 40 வருஷம் 50 வருஷம் இருந்த ஆலமரம் புளிய மரம் இது எல்லாத்தையும் வெட்டிட்டால. அதாவது அத நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்ம மக்களுக்காக தான் அந்த சாலை போடுறா. அந்த ரோடு போடுறதுனால அத வெட்டித்தான் ஆகணும்னு வெட்டிடுற. அப்ப மரம் நான் சின்ன பிள்ளையா இருக்கச்சே இந்த பக்கம் போயிட்டு வரையில வெயிலே தெரியாது கொஞ்சம். ரெண்டு பக்கமும் தோகை மாதிரி இருக்கும். அழகா மயில் தோகை மாதிரி 2 பக்கமும் மரங்கள் அப்படியே அடர்த்தியா அழகா இருக்கும். அருமையா இருக்கும். நம்ம அத பாக்கலன்னா நம்ம பாட புத்தகப்படி அசோகர் மரங்களை நட்டார் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வரும். இங்க நம்ம இத சொல்லதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது பங்கஜம். அத நான் சொல்றேன். இங்க மதுரையில நான் வளர்ந்ததெல்லாம் மதுரை தானே. மதுரையில ஒரு இடத்துக்கு பேரு பங்கஜம் ஞான ஒளிவுபுரம். ஏன் அப்படின்னு நான் ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. ஏதோ அங்க ஒரு சர்ச் இருக்கு அதனால ஞான ஒளின்ற பேர் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பயும் போனா அந்த பகுதியில மட்டும் 2 பக்கமும் பெரிய பெரிய மரங்களா இருக்கு பங்கஜம். என்னன்னு கேட்டா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஞான ஒளிவுன்னு ஒரு கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் இருந்திருக்கா. அவரு அந்த கேர் எடுத்து அந்த மதுரை ஜெயில்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. அதோட பேக் சைடு வரிசையா மரம் நட்டுருக்காரு. இப்பயும் மதுரையில வேற எந்த இடத்துக்கு போனா கூட வெயில் இருக்கும். அந்த பகுதியில ஞான ஒளிவுபுரத்துக்கு போகல வெயில் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கமிஷனர் ஞான ஒளிவு அத பண்ணதுனால அவர் பேரே அதுக்கு வச்சுட்டார் ஞான ஒளிவுபுரம்னு. அங்க மரமா வச்சுட்டாட்டி அந்த தெரு பேரே அப்படி வச்சுட்டாளா. அந்த ரோடு முழுக்க மரம் பங்கஜம். இப்பயும் போன தடவை நீ வந்திருந்த நம்ம எல்லாம் போனோம். ஆனா நைட்டுனால உனக்கு நான் காமிக்க முடியல. அந்த மாதிரி மரம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இப்பதான் நாம உணர ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாண்ணா அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வச்ச வாட்டி நம்ம இன்னைக்கு அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? நமக்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவா? நம்ம இன்னைக்கு வச்சிருந்தா தானே. நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சுட்டே இருக்கேமா. காடை அழிச்சிட்டோம், மரத்தெல்லாம் அழிச்சு உண்டு பர்னிச்சர் ஆக்கிட்டோம். மரம் நம்ம நினைக்கிறோம் நிழல் தான் தருதுன்னு. மரம் நிழல் தரது மட்டும் இல்ல, மரம் கனிகள் தரும். கண்டிப்பாண்ணா. மரம் மழைய தரதும் மரம் தானா. மரங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கதான் மழை நிறைய பெய்யுமா. கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. இந்த ஹைவேஸ்ல எல்லாம் நடுவுல கொஞ்சம் இடத்துலயாவது அந்த மரங்கள் அழகழகா மரங்களை வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா அவ்வளோ ரோட்ல வண்டிகள் போகுது, காரு போகுது, பைக்கு போகுது, லாரி போகுது, அவ்வளவும் அதோட உள்ள இருக்கிற எல்லா காத்தையும் வெளியே விடுது. அப்ப மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அங்க மரம் இருந்தா அந்த மரத்தை அதை எடுத்துக்கிட்டு
நமக்கு ஒரு நல்ல காற்றை கொடுக்கும்ல. உண்மை, சரியா சொன்னேன் பங்கஜம். அதாவது மனுஷன் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை விட்டுறோம். ஆனா மரம் மட்டும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு அது ஆக்சிஜனை தருது நமக்கு. மரங்கள் நிறைய நட்டால் ஆக்சிஜன் சிலிண்டர் வரும் காலத்துக்கு தேவைப்படாது. இப்படி மரங்கள் இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம காலையில இன்னும் 100 வருஷம் 50 வருஷம் கழிச்சு காலையில வெளியே கிளம்புறச்ச ஆக்சிஜன் சிலிண்டர் முதுகுல மாட்டிண்டு முகத்துல மாஸ்க மாட்டிட்டு ஆக்சிஜன் இல்லாம அதைத்தான் யூஸ் பண்ண வேண்டி வரும் மரம் இல்லைன்னா இனிமே. ஆமாண்ணா, இப்ப டெல்லியிலே பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறா பாருங்க. பொல்யூஷன் எவ்வளவு கஷ்டப்படுறா. இப்ப சென்னையிலயும் அதே பிரச்சனை தான், நிறைய பிரச்சனை தான் உள்ள இருக்குது. மரம் இருந்தாதான் மழை வரும்ன்றா, மழை வந்தாலும் நமக்கு கஷ்டம்ன்றோம். காரணம் என்ன, ஃபுல்லா பில்டிங் ஆக்கிட்டோம், தண்ணி போறதுக்கு வழி இல்ல. தெரிஞ்சு முன்னாடி ஏரி குளம் எல்லாம் அந்த இடத்துல அது அப்படியே இருந்தது. இப்ப போய் பாரு, இந்த இடத்துல குளம் இருந்ததை காணோம். இந்த வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி கிணத்த காணோம் குளத்தை காணோன்ற மாதிரி குளத்தை பூரா ஆக்கிரமிச்சுட்டா, வாய்க்கால ஆக்கிரமிச்சுட்டா, ஆறு இருக்கிற இடத்துல ஆக்கிரமிச்சுட்டா, பெரிய பெரிய பில்டிங் ஆயிடுத்து. அப்ப மழை தண்ணி எங்க போகும்? அதோட இடத்துல இல்லன்னு ஒண்ணு அது ஊருக்குள்ள வந்துடுது. ஆமாண்ணா, அந்த ஆத்துக்குள்ளதான் இப்போ ஆத்துக்குள்ளதான் ஆறுக்குள்ளதான் இன்னைக்கு ஆத்து வந்துடுது. ஆறுக்குள்ள ஆத்துகளை நிறைச்சுட்டா. அப்ப அது